கோடி ஊழலாமா? 3 அடுக்கு மாடி வச்சா கூட அந்த பணம் வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. இப்படி இந்த கருணாநிதி குடும்பம் கோடி கோடியா மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்சு உங்களுக்கு புதுசு புதுசா அதுவும் பாரு, அவங்க வைக்கிற பேர்லாம் பாரு. நமக்கு நாமே ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடைய ஸ்டாலின், எது எல்லாம் கொள்ளடிக்கிற மாதிரியே இருக்கும் அந்த பேர்லாம் பார்த்தா. எங்க என்ன வச்சா பாத்தீங்களா? மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், பேரணியில் தமிழ்நாடு. இப்படி வைக்கணும் பேர்லாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி வைக்க கூடாது. ரெண்டாவது அவர் சொன்னாரு, நாங்கள் வந்து அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்தினாங்க. எங்க அண்ணன் என்ன சொன்னாரு, ஐயா பாவர விழா பாப்பா, நீ என்ன விழா வேணாலும் நடத்திக்கா, நீ நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதா பாப்பா அப்படின்னு சொன்னாரு. உடனே இங்க இருக்கிற எம்எல்ஏ, எங்களுக்கு அறிவு இருக்கிறது, நாங்கள் அறிவு திருவிழா நடத்துறோம்னாரு. உங்க அறிவை பத்தி உங்க தாத்தா ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கவிதை அவரே திட்டி எழுதிக்கிறாரு. தெரியுமா? பாத்துக்கிறீங்களா? யாருன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பெரியவங்களாம் தெரியும், டிவியில ஒரு விளம்பரம் போடுவாங்க, ஒரு பொம்மையை பிடிச்சி காலில் தூக்கி கடல்ல போடுவாங்க. உடனே அவர் பேசுவார், தமிழர்களே நீ என்ன வேளாண்மைக்கு கடல்ல போட்டாலும் கட்டுமரமாய் மேல வருவேன், கவிழ்ந்து விட மாட்டேன், நீங்கள் ஏறி பயணம் செய்யலான்னு. உங்களை வானான்னு சொல்லி தூக்கி கடல்ல போடுறாங்க, நீங்க எதுக்கு மேல வரீங்க? ஏன் மேல வரீங்க? ரெண்டாவது, வருஷம் தமிழுக்கு நிதி ஒதுக்குறேன்னு சொல்லிட்டு தமிழ் யாருக்காவது சரியா பேச தெரியுதா? ஐயா ஒரு இடத்துக்கு போறாரு, முதல்வர் ஐயா ஒரு வேன் மேல ஏறி போறாரு. ஒரு அக்கா ஒரு குழந்தைய கொடுத்து பேர் வைக்கணும்னு கொடுக்குது. அப்பா பேர் என்ன மான்றாரு, அந்த அம்மா ஷேக் அலாவுதீன் சொல்லுது. ஜெயகடா புள்ளிக்கு கருணாநிதி என்று பெயர் வைக்கிறேன். ஜெயகடான்னு ஒரு பேர் எங்கேயாச்சும் நீங்க கேள்விப்படுறீங்களா தமிழ்ல? சொல்லுமா. இது கூட பரவாயில்ல. இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மழை ஒன்று வந்தது, உங்களெல்லாம் தெரியும். அதுவே திட்டுவா போயிடு, திட்டு வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா 1 வாரமா வந்து அந்த மழை. அதுக்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தண்ணி, குறிப்பா அந்த புளியாந்தப்பு வேசாரப்பாடியில் அவ்வளோ தண்ணி. நாங்கள் அந்த இடத்துல நிவாரணம் கொடுக்கலான்னு போறோம். பார்த்தா நம்ம அக்கா மேயர் அக்கா அந்த பிரிட்ஜி மேலே நிற்கிது. என்ன இங்கே நிற்கிதுன்னு பார்த்தா ஒரு 4 பேர் போகிறான், பேர் கேட்குறான். அந்த அம்மா சொல்லுது, சொன்ன தமிழை சொல்றேன் கேளுங்க. நேற்றும் சென்னையில பெய்ஞ்ச மழையிலே கொஞ்சம் தண்ணி நிற்குது. அதே எங்க ஆளுங்கோ